இரட்டைத்தனை என்பது ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இரட்டைத்தனை அப்படி சொல்லப்படுது. இந்த அம்மாவுடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்க. ஒரு பக்கம் சொத்து போயிருச்சு, வியாதி பயங்கரம், போராட்டம், வருத்தம், இதுதான் அவர்களுடைய பார்வையா இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் எல்லாம் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த 27வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. 27ல அவள் சொல்லுகிறாள் அந்த இடத்துல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. ஹல்லேலூயா. அன்பானவர்களை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்ற போது அவளுடைய பார்வை மாறுகிறது. அவளுடைய பார்வை எங்க இருந்துச்சு? வருத்தம், சொத்து போயிருச்சு, போராட்டம், பிரச்சனை, தன் வியாதி தீரல. எத்தனை வருஷமா? 12 வருஷமா, 12 வருடமா, 12 வருடமா ஒரு போராட்டமான வாழ்க்கை. அந்த போராட்டமான வாழ்க்கையில அந்த போராட்டத்தை தான் அந்த மகள் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு பீரியட்ல அவளுடைய பார்வை மாறுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பார்வை மாறுகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. எபேசியர் புத்தகம் சொல்லுகிறது 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு அவரை பற்றி அறிகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அவரை பற்றி அறிகிறது என்பது நீளம், அகலம், உயரம், ஆழம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உணரும் பொழுது அந்த 19வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அறிவு கெட்டாத அந்த அன்பு. ஹல்லேலூயா. இந்த மகள், இந்த ஸ்திரீ என்ன பண்ணா அப்படின்னா, ஆண்டவரை குறிச்சு நீளம், அகலம், ஆழம், உயரம், நீளம், அகலம், ஆழம், உயரம், இவர் எப்படிப்பட்டவர்னு எல்லா பக்கத்திலையும். இப்ப பாருங்களேன், இந்த ஹால் இருக்கு, இது நீளம், அகலம், உயரம், ஆழம். ஹல்லேலூயா. இதை எப்படி நீங்க பார்க்க முடியும்? இந்த நீளம், அகலம், ஆழம், உயரத்தை எப்படி பார்க்க முடியும்? அங்கிருந்து பார்க்க முடியுங்களா? எங்கு வந்தாதான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே, இது கிறிஸ்துவின் சபை, இதற்குள்ள வரும்பொழுதுதான் இது எவ்வளவு அகலம், இது எவ்வளவு உயரம், இது எவ்வளவு ஆழம். அது மாதிரி இன்னைக்கு அவ பார்வையை மாத்துறா. பார்வையை மாத்தி எங்க வர்றா அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் ஆழம், கிறிஸ்துவின் அகலம், கிறிஸ்துவின் உயரத்தை உணர 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 அறிவு கெட்டாத அந்த வசனம் சொல்லுகிறது 3:19, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும்.